வணக்கம். இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெராட். மருத்துவ குறிப்புகள். ஆஸ்மாவுக்கு எதிரான உலகின் முதல் தடுப்பூசி. தீவிர ஆஸ்மா மற்றும் நாட்டப்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயை குணப்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய சிகிச்சை முறைகளை நிபுணர்கள் வரவேற்றுள்ளார்கள். நவீன சிகிச்சைகள் எதுவும் இல்லாத இந்த உடல்நல பிரச்சினைகளுக்கு இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய ஊசி மருந்து இப்பிரிவில் கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு பெரிய திருப்பம் என்று கருதப்படுகிறது. இந்த நோய்களை குணப்படுத்த இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற ஸ்டெராய்டு மாத்திரைகளை விட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஊசி மருந்து அதிக பயன் தருகின்றது. மேலும் இந்த ஊசி மருந்து பிந்தைய சிகிச்சைகளுக்கு தேவையை 30% குறைக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆஸ்மா 630 உலகின் ஆஸ்மா மற்றும் நாட்டப்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வில் இது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று லான்செட் சுவாசம் தொடர்பான மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையின் முடிவுகள் கூறுகின்றன. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வகையைச் சேர்ந்த பென்டலிசிமாப் என்ற இந்த ஊசி மருந்து நுரையீரல் வீக்கத்தை ஏற்படுத்தும் எர்சினோஃபில் என்று குறிப்பிட்ட இரத்த வெள்ளை அணுக்களை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. வீக்கம் ஏற்படுவதை தடுக்கின்றது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் என்பவை ஓரின எதிர்ப்பான்கள் அல்லது ஒற்றை வகை பிற பொருள் எதிரிகள். இவை ஒரே பரம்பரையைச் சார்ந்த பி வெள்ளை அணுக்களினால் உற்பத்தி செய்யப்படுகிறது. தீவிர ஆஸ்மா பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த மருந்து குறைந்த அளவில் கொடுக்கப்படுகிறது. நோய் பாதிப்பு தீவிரமாகும் போது அதிக அளவு மருந்து கொடுக்கப்பட்டால் அதிக பயன் ஏற்படுகிறது என்று பரிசோதனை முடிவுகள் கூறுகின்றன. கடந்த 50 ஆண்டுகளில் இந்த 2 தீவிர நோய்களுக்கான சிகிச்சையில் எந்த புதிய கண்டுபிடிப்பும் ஏற்படவில்லை. இந்த 2 நோய்களினால் ஆண்டுதோறும் 3.8 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். நோய் கட்டுக்கடங்காமல் தீவிரமாகும் போது இப்போது பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு சிகிச்சை முறையான ஸ்டெராய்டு மாத்திரைகளை விட புதிய மருந்து சிறந்த பலன் அளிக்கிறது என்பதை எடுத்துக்காட்ட வேறொரு வகையில் பயன்படுத்தப்படுகின்றது. இது பாதுகாப்பான மருந்து என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரி ஆய்வாளரும் ஆய்வின் முதன்மை விஞ்ஞானியுமான பேராசிரியர் மோனோ ஃபாபிடல் கூறுகின்றார். ஆஸ்மா மற்றும் நாட்டப்பட்ட நுரையீரல் அடைப்பு நோக்கி செயல்திறன் மிகுந்த மருத்துவமனையின் அவசர நிலை பிரிவு உதவி தேவைப்படும் 158 பேர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். நோய் பாதிப்பின் வகையை கண்டறிய பங்கேற்பாளர்களுக்கு உடனடி இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. எர்சினோஃபிலில் பாதிப்பு உள்ளவர்கள் சிகிச்சைக்கு தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எர்சினோஃபிலிக் தீவிரமாவதால் நோயாளிகள் 50% பேருக்கு ஆஸ்மாவும் 30% பேருக்கு நாட்டப்பட்ட நுரையீரல் அடைப்பும் நோயும் ஏற்படுகிறது. கிங்ஸ் கல்லூரியின் தலைமையில் இந்த ஆய்வு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஹைஸ் மற்றும் செயின்ட் தாமஸ் தேசிய மருத்துவ சேவை அறக்கட்டளை மையங்களில் நடந்தன. ஆய்வில் பங்கேற்பாளர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழுவினருக்கு மெட்ரலிசிமாப் ஊசி மருந்து வெறுமையான மாத்திரையும் கொடுக்கப்பட்டது. மற்றொரு குழுவினருக்கு ஒரு நாளைக்கு 30 மில்லிகிராம் என்ற விகிதத்தில் 5 நாட்களுக்கு வழக்கமான ஃப்ரிக்னன்ஸ்லோ ஸ்டெராய்டு மாத்திரைகள் வெறுமையான ஊசியும் கொடுக்கப்பட்டன. 3வது குழுவினர் பென்டலிசிமாப் மருந்தை ஸ்டெராய்டு மாத்திரையையும் பெற்றனர். 28 நாட்களுக்கு பிறகு ஸ்டெராய்டு மாத்திரைகளை பயன்படுத்திய அல்லது பயன்படுத்தாத நிலையில் ஊசி மருந்து கொடுக்கப்பட்டவர்களின் சுவாச பாதிப்பின் அறிகுறிகளான இருமல், இரைப்பு, மூச்சு விடுதலில் சிரமம் மற்றும் சளி பாதிப்புகள் குறைந்தன. 90 நாட்களுக்கு பிறகு ஸ்டெராய்டு பயன்படுத்தியவர்களை காட்டிலும் ஊசி மருந்து எடுத்துக்கொண்டவர்களின் நோய் தாக்கம் 4 மடங்கு குறைந்துள்ளது. ஊசி மருந்தின் பயன் நீண்ட நாட்கள் இருந்தது. அதனால் ஊசி போடப்பட்டவர்கள் சிகிச்சைகளுக்காக மிக குறைவான எண்ணிக்கையிலேயே பொது மருத்துவரிடம் அல்லது மருத்துவமனைகளுக்கு வந்தனர். மேலும் ஊசி எடுத்துக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டது என்று கூறினார்கள். ஸ்டெராய்டு சர்க்கரை நோய், எலும்பு இரைப்பு போன்ற தீவிர பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. 50 ஆண்டில் புதிய சிகிச்சை முறை. புதிய மருந்தை வீடு, பொது மருத்துவர்கள் அல்லது மருத்துவமனையில் அவசர பிரிவில் எடுத்துக் கொள்ளலாம். ஊசிக்கான மருந்து மற்றும் நிதி உதவியை ஆஸ்ட்ராசெனெகா என்ற மருந்து பொருள் உற்பத்தி நிறுவனம் வழங்கியுள்ளது.
ஆஸ்மா மற்றும் நாட்டப்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் சிகிச்சையில் எங்கள் கண்டுபிடிப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விரு நோய்களே உலகளவில் அதிக உயிரிழப்புகளுக்கான 3வது முக்கிய காரணமாகும். இருந்தாலும் இந்த நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சைகள் 20ஆம் நூற்றாண்டிலேயே உள்ளது. நோயாளிகளின் காலம் முடியும் முன்பு அவர்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மேற்கு ஆஸ்திரேலியாவின் மூத்த கிளினிக்கல் ஆய்வாளர் சஞ்சய் ராமகிருஷ்ணன் கூறுகிறார். இக்கண்டுபிடிப்பு வரவேற்கத்தக்கது. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளில் இந்த நோய்க்கான தீர்வாக இப்போதே புதிய சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது பயங்கரமானது. இது பற்றிய ஆய்வுகளுக்கு மிக குறைந்த நிதி உதவியே ஒதுக்கப்படுகிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது என்று இங்கிலாந்து ஆஸ்மா மற்றும் நுரையீரல் நோய்களுக்கான ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு பிரிவின் இயக்குநர் டாக்டர் சமந்தா வாக்கர் கூறுகிறார். உலகம் முழுவதும் பகலும் இரவும் உயிர் மூச்சுக்காக அவதிப்படும் கோடிக்கணக்கான ஆஸ்மா நோயாளிகளின் வாழ்வில் இக்கண்டுபிடிப்பு ஒரு திருப்புமுனையாக அமையும் என்றும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். நமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.